நமக்கு நம்ம நேம் ரெஜிஸ்டர்டுன்னு அர்த்தம். பதிவு பண்ணிட்டோம். நாம் என்னைக்கா இருந்தாலும் நமக்கு சீட்டு கன்ஃபார்ம், நிரந்தரமான சீட்டு. சிவபெருமான் திருவடி கீழே பர்மனண்ட் வீடு ரெடியாக இருக்குது. ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம். அது வாடகை வீடு. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் மாறி மாறி ஒவ்வொரு பிறவிலையும் ஒவ்வொரு வீட்டில் வசிக்கிறோம். ஆனால் நமக்கு நிரந்தரமான வீடு, ஆமாம் ஆமாம் என்ன சொல்கிறது, பத்திரம் போட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ண மாதிரி சரியைங்கிற நெறிக்கு வந்துட்டாவே நமக்கு பதிவாயிடுச்சுன்னு அர்த்தம்னு சைவ சித்தாந்தம் சொல்லும். அதன் பிறகு அந்த அது யாருக்கு? நாம் பதிவாயிட்டோன்னு உணர்கிற ஆன்மாக்களுக்கு. பதிவாயிட்டு நம்மது இல்லைன்னு நினைக்கிற ஆன்மாக்களுக்கு இல்லை. நாம் ரெஜிஸ்டர்டு ரிசர்வ்டுன்னு நினச்சி, ஐயோ நாம் சிவபெருமான் வீட்டுலகத்துக்கு போக தகுதியுள்ளவர்கள் நினைந்து நாளும் உருகி இறைவனுக்கு தொண்டுபடக்கூடிய ஆன்மாக்களுக்கு அடுத்தடுத்த பிறவியில் அடுத்தடுத்த படிநிலைக்கு கொண்டு போய் பெருமான் ஒரு பிறவியில் என்ன பண்ணிடுவார்? பட்டா கொடுத்துடுவார். சிவலோகத்தில் பெருமான் திருவடிக்கு. அதான் இறைவன் இத்தனை கருணையும் செய்கிறது அதுக்கு தான். இப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில தான் மணிவாசகருக்கு திருவடி தீக்கை, இணையார் திருவடி எந்தலை மேல் வைத்தலுமேங்கிறது திருவடி தீக்கை கொடுத்தான். ஏன் இவர் வந்தது? எப்படி வந்தார்? பாண்டிய மன்னனுடைய முதலமைச்சர் இல்லையா? அவர் பாண்டிய பேரரசினுடைய ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவராக வந்தார். வந்த பணி குதிரை வாங்கணும். கையில் இருக்கிறது பாண்டிய மன்னன் கொடுத்த பணம். அவர் நினைப்பு பூரா எங்க இருந்துச்சு? பாண்டிய மன்னனும் அவன் செஞ்ச பணி, அவன் கொடுத்த பணியிலும் இருந்துச்சு. இப்படி வந்தவர் திருவடியை தலைமையில வச்ச உடனே எல்லாத்தையும் துறந்தார். நான் முதலமைச்சர், பாண்டிய மன்னன் எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தான், குதிரை வாங்கிட்டு வர சொன்னான், இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க? அத்தனையும் துறந்தார். துறந்து என்ன பண்ணாராம்? ஒளிந்தேன்ட்டார். அதோட துறந்தாச்சு. நான் இதை விட்டுட்டேன்லாம் சொல்லலையா? அது துறந்ததே ஒளிஞ்சிச்சு, அவ்வளோதான். நான் இதை விட்டுட்டேங்க, டீ காப்பி விட்டுட்டேங்க, டீ பார்த்துக்கிட்டே டீ காப்பி விட்டுட்டேன்னு சொல்கிறேன். துறந்து ஒளிந்தேன், விட்டு ஒளிஞ்சாச்சு. அந்த 2 திருவரிகள் மட்டும்தான் இப்ப